ஐயோ ஐயோ ஐயோ. ஏன் டைரக்டர் ஜி பேய பார்த்து பயந்துட்டீங்களா? பேய் பார்த்து பயப்படாம பின்ன பெருங்காயத்தை பார்த்தா பயந்துருப்பாங்க. என்னைய லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ 3 பேய் என்ன பாடாப்படுத்துதுங்களே. ஏன் இதுக்கு மேல நான் டேவி விட்டுருக்கேன். இவனுங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்து 10 நாள் ஆச்சு. ஒரே ஒரு டயலாக் தான் எழுதிருக்காங்க. அதுவும் என்ன டயலாக்? எலி செத்தா தான் வாட வரும், ரூம்ல எலிஃபென்ட் செத்தா வாட வருமா ரூம்ல? என்னோட கேரியர்ல பெஸ்டா ஃபர்ஸ்டா எழுதின டயலாக் அத போய் இப்படி வளர. மேடம் இவன் சொன்னதை டெலீட் பண்ணுங்க. நான் சொல்ல போறத இன்பாக்ஸ்ல வைங்க. ரூமுக்குள்ள எலி செத்தா தான் வாட வரும், எலிஃபென்ட் செத்தா வாட வரும். ஐயோ ஏய் அந்த 3 பேய் தான் என்ன டார்ச்சர் பண்ணுதுங்கனா. இந்த 3 பேய் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க. மொபைல்ல இன்னொரு வார்த்தை யாராவது பேசுனீங்க கொன்றுவாங்களே. விடுங்க விடுங்க. எத்தனை பேரை நீங்க டார்ச்சர் பண்ணிருப்பீங்க. அதுக்குள்ள வட்டி முதல்ல அனுபவிக்க வேணாமா? ஏய் அதுக்கா இப்படியா? அப்படிதான் அப்படிதான். பயப்படாதீங்க, நாங்க உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் பண்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாத்தையும் மொத்தமா பண்ணிட்டீங்களே. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லல டைரக்டர் ஜி, நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன் பாத்தீங்கல்ல? அப்படியே அன்னியன் படத்துல வர்ற விக்ரம் மாதிரி நடிச்சு அசத்திட்டல. ஓ ஐயோ இதெல்லாம் வேற நடந்ததா? நல்ல வேளை நான் பார்க்கல. டைரக்டர் ஜி, நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படி ஃபேஸ மாத்தி நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். கையில நெருப்பெல்லாம் எரிய வச்சு காஃபி போட்டு கொடுத்து ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் பண்ணல. டைரக்டர் ஜி, நான் எப்படி குணப்படுத்தி கமலாசன் பேசினேன் லென்த் டயலாக ஒரே ஷாட்ல பேசி நடிச்சேன். சொல்லுங்க. ஆமா ஆமா நடிச்சான். சொல்லுங்க ஜி. நான் பார்க்கல. ஆனா நீ நடிச்சிருப்ப. நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நடிப்பு மட்டும் இல்ல, எனக்கு பல ட்ரிக்ஸ் மேஜிக் எல்லாம் தெரியும். நம்பிக்கை இல்லையா? இப்ப பாருங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். டைரக்டர் ஜி நீங்க மட்டும் வாங்க. வாங்க டைரக்டர் ஜி வாங்க. போங்க போங்க போங்க. வாங்க டைரக்டர் ஜி தைரியமா போங்க போங்க. பயப்படாதீங்க, கை மேல ஏறுங்க. வாங்க ஜி. ஒன்றும் பண்ண மாட்டேன் டைரக்டர் ஜி, தைரியமா நில்லுங்க. ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணு விடாம எல்லா இம்சையும் பண்ணிட்டு இருக்க. என்னை இறக்கி விடு ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. ஓகே டைரக்டர் ஜி, இறக்கி விட்டுறேன். டைரக்டர் ஜி, இந்த அகோரி பையை நம்ம படத்துல நடிக்க வச்சோம்னா நமக்கு பேபி கிரேனு, நார்மல் கிரேனு, 40 அடி கிரேனு, ஜிம்மி சிப்பு இப்படி எதுவுமே தேவையில்லை. இவங்க உள்ளங்கையில ஏறி நின்னா போதும், அப்படியே எல்லா சாட்டையும் எடுத்துருவேன். டைரக்டர் ஜி கேட்டிங்களா? இவங்க ஏர்ல நல்லா பறப்பாங்க. இவங்களே யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமா, ரெண்டுத்தையும் பறக்க விட்டு நீங்க 2 பேரும் அவங்க முதுகு மேல ஏறி உட்காந்து சோமாலியா லிபியான்னு ஏதாவது ஒரு நாட்டுல போய் செட்டில் ஆயிடுவோம். என்ன ஜி இப்படி சொல்றீங்க? அப்ப நம்ம ப்ராஜெக்ட் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ப்ராஜெக்ட் நடக்கும் நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே, சிறந்த சினிமாக்கார விருது உனக்கு. விடுங்க ஜி, அவங்கள யூஸ் பண்ணிக்கலாமா? நீங்க டைரக்ஷன் பண்ற படத்துல அதுங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜி இவங்க படம் அப்புறம் பண்ணலாம். இப்போதைக்கு நாங்க உங்களை தான் நம்பி இருக்கீங்களா? அப்பனா போயிட்டு ஒரு 400 வருஷம் கழிச்சு ஓவரா கலாய்க்கிறீங்க, இது நல்லதுக்கு இல்ல. என்னங்க நீங்க நம்மளாம் ஒரே யூனிட்டுங்க, இது போய் கோச்சிக்கலாமா? நான் கோச்சிக்கல. ஐயோ சரி எடுத்த காலி பண்ணுங்க. ஷூ ஷூ ஷூ. அப்பா எங்களுக்கு சான்ஸ் சான்ஸ் தானே தரேன். ஐயோ பேட்டன் சொல்வாங்களே அதான் ஆடி பாருங்க. ஐயோ அப்படியே அடிச்சு போயிடுமா. ஐயோ போமா.
மூஞ்சி பேய் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ உங்க 3 பேர் மூஞ்ச பார்த்தாதான் தெரியுது பேய் அடிச்ச மூஞ்சி எப்படி இருக்குன்னு. எங்க 3 பேர் மூஞ்சி மட்டும் தானே பார்த்தேன். உன் மூஞ்ச முதல்ல போய் கண்ணாடியில பாரு. நீயே அரண்டு போயிடுவ, பேயே பயந்து போயிடும். ஹலோ, நான் ஒண்ணும் அப்படிலாம் இல்ல. ஏய், உன் மூஞ்சி பிசாசு அடிச்ச மாதிரி பேந்த முட்டைக்கண்ணு வெளியே தொங்குது. அது எங்கேயும் விழுந்துட கூடாதுன்னு தான் நீயே கண்ணாடியை போட்டு அணை கட்டியிருக்க. ஹலோ, அவ்வளவு கேவலமா இருக்கேன் நானு. அவ்வளவு கேவலமா இருக்கு. நான் வேணா உன்னை சைட்டுமா நேரா உள்ள போயிட்டு மூஞ்ச நல்லா ஃப்ரெஷ்ஷா வாஷ் பண்ணிட்டு வரட்டுமா? ஓ, உள்ள தனியா போற அளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? ஆமா இல்ல, பர்சனாலிட்டியை விட பர்சன் உயிரோட இருக்கிறது தான் முக்கியம். 1க்கு 2 உபத்திரத்துக்கு 3ன்னு 3 பேய்களும் உள்ள ஒண்ணு கூடி கும்மி அடிக்குதுங்க. நம்ம 4 பேர் இருந்தோம் 5 நிமிஷம் வீட்டுக்குள்ள இருக்க முடியல. ஊரே அலற மாதிரி ஒரு பேய் படம் இருக்கான்னு பார்த்தா உள்ள இருக்கிற பேய்ங்க நம்மள அலற வைக்கிறது. டைரக்டர் ஜி, உங்க கட்ஸ் நாங்க பாராட்டுறோம். ஆமா ஜி, ஒரிஜினல் பேயை வச்சு படம் எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஆமா ஜி, எப்ப ஷூட்டிங்? நீ முதல்ல கதையை குடுறா, அப்புறம் ஷூட்டிங் எப்ப நாங்க சொல்றோம். கதை என்னன்னா, கதை விடுறான் சார், கதை இல்ல, ஆனா நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு. அத்தனை பேர் பேரையும் ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து மஞ்சள் கலர் அட்டை போட்டு வச்சிருக்கிறேன். அறிவு கட்டவனே, அது டெலிபோன் டைரக்டரிடா. அப்படியா? எல்லா கேரக்டர்ஸ் பேரும் அதுல இருந்துச்சு. ஐயோ, தப்பு நடந்திருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லார் பேரும் அதுல இருக்கும்டா. லூசு. இப்ப நீங்க கதை சொல்ல போறீங்களா இல்லையா? கதை இருக்குங்க, ஆனா கதை எங்களுக்கு சிக்கிறதுக்குள்ள நாங்க அந்த பேய்கிட்ட சிக்கிட்டோம். ரிலீஸ் பண்ணா மட்டும் நீ எழுதிடுவேன். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எழுத கூடாது, எழுதுனதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எதுக்கு எழுதுறது? பேய்கிட்ட ரிலீஸ் பண்றதா சொன்னேன்டா. என்ன சார் நீங்க படத்தை போய் எப்படி பேய்கிட்ட ரிலீஸ் பண்றது? அது என்ன மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸா? பேய்கிட்ட ரிலீஸ் பண்ண கூடாது, தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணணும். டேய், ஏண்டா இவன் தெரிஞ்சுன்னு பேசுறானா தெரியாம பேசுறானா? அப்படிதாங்க, தராதரம் தெரியாம பேசுவாங்க. ஆனா ஒண்ணு சார், படத்தை பேய்கிட்ட ரிலீஸ் பண்ண கூடாது, தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணணும். அங்கதான் ஆடியன்ஸ் டிக்கெட் எடுத்து படம் பாப்பாங்க. பேய்ங்க ஏற்கனவே டிக்கெட் வாங்கிட்டதுனால டிக்கெட் வாங்காம தான் படம் பாக்கும். அவ்வளவு லாஸ். நீ ஒரு லூசு. ஏன்டா இவன் இப்படி பேசுறான்? விடுங்க சார், அவன் தராதரம் தெரியாம பேசுறான். ஆனா நீங்க ஏன்டா டைரக்டர் ஜி, ஷூட்டிங் எப்ப எடுக்க போறீங்கன்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? அது தப்பில்ல. ஆனா பேய் வச்சு எப்ப டைரக்ட் பண்ண போறீங்க கேட்டல, அது தப்பு. அது தப்பு. அது தப்பு. அது தப்பு. ஐயோ, இவங்களுக்கே பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. மேடம் மேடம், கூல் 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 கூல். என்ன டைரக்டர் ஜி, நீங்க தானே சொன்னீங்க அந்த பேய்களுக்கு நடிக்க வாய்ப்பு தரேன்னு. இப்போ நீங்களே பேக் அடிச்சு எப்படி? அது அப்போதைக்கு அதன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சொன்னது. டைரக்டர் ஜி, விஷயம் தெரிஞ்சு பேய்ங்க உங்களுக்கு எதிரா திரும்பிருச்சுனா நீங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவீங்க? அது வெரி சிம்பிள். எனக்கு டபுள் ஓகே, ஆனா ரைட்டர்ஸ் 2 பேரும் தான் உங்களை வச்சு கதை பண்ண ஒத்துக்க மாட்டேங்கறாங்க அப்படின்னு ஸ்டேரிங்க உங்க பக்கம் திருப்பிடுவேன். என்ன டைரக்டர் ஜி இப்படி அபாண்டமா சொல்றீங்க? இதுல என்ன அபாண்டம் மண்பாண்டம் தின்பாண்டம்னுக்கிட்டு? சினிமால இதெல்லாம் சாதாரணங்க மேடம். ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்காம நீங்க பெரிய டைரக்டர் ஆயிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபுல் டைரக்ஷன் அப்புறமா கத்துக்கலாம். பழிய மத்தவங்க மேல போட கத்துக்கினீங்க பாருங்க, அது 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 சூப்பர். நீங்க ஒரே படத்தை 200 நாள் ஷூட் பண்ணி 20 கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரா வந்துருவீங்க. Thank you. இல்ல ஜி, பேய்ங்க எங்களை சும்மா விடாது, அப்புறம் நாங்க என்ன பண்றது? யோ, நீ எல்லாம் சினிமாக்காரனாயா? இத்தனை வருஷம் சினிமால இருந்து என்னையா கத்துக்கிட்ட? அடிப்படையே தெரியாம இருக்க. பேய் உன்னை சார்ஜ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோ, உடனே எனக்கு டபுள் ஓகே, ஏன் ட்ரிபிள் ஓகே. ஆனா அந்த கேமராமேன் தான் உன் ஃபேஸ் சரியில்லை, மூக்கு நீளம், மொழி பிதுங்கி இருக்கு, உதடு இழுத்துக்குன்னு இருக்கு, பல்லு குத்தி நிக்குது, ஒரு ஆங்கிள் கூட பாக்கிறதுக்கு நல்லா இல்ல, உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடு. இதெல்லாம் சொல்லி தரணுமாயா? கேமராமேன் மேல பழிய போட்டா அவர் இல்ல நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? யோ, அப்படிலாம் எவனும் சொல்ல மாட்டாயா. இதெல்லாம் பாசிங் பால் விளையாட்டுல பால தூக்கி போடுற மாதிரி அவன் தூக்கி போட்டு போய்க்கிட்டே இருக்கணும். இந்த பாரு, அதையும் மீறி கேமராமேன் கிட்ட கேட்டா அவன் ஒரு பதில ரெடியா வச்சிருப்பான். எனக்கு 100% ஓகே, ஆனா அந்த ப்ரொடியூசரோட மச்சனிச்சுக்கு தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு கொளுத்தி போட்டு போயினே இருப்பாயா. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. கதைக்கு முதல்ல வாங்க. இது வரைக்கும் கதையில 3 பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்படி போகுது? முதல்ல அதுங்கள போக சொல்லுங்க. சொல்லுங்க டைரக்டர் ஜி, இது வரைக்கும் நடந்த கதை உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த 3 பேய்களும் டார்ச்சர் பண்ணுதுங்க. இந்த பேய்களை டார்ச்சர் பண்ணதுக்கு இதை விட ஒரு பெரிய பேய் நம்ம என்ட்ரி ஆகணும். ஏய் ஏய், நிறுத்து நிறுத்து. இதுக்கு அப்புறமும் பேய் வருதுன்னு கதை சொன்ன
கம்பிய பழுக்க வச்சு நாக்குல சூடு போட்டுருவேன். அதுக்கு பேய் நாக்க காட்டணுமே. டேய் அவனுக்கு தள்ளு. மேடம் என்ன பாராட்டுறதுக்கு கூப்பிடுறாங்க. ஏதோ சேஞ்ச் அடிச்சு முடிச்சிட்டாங்களே. கையெடுங்க சார். டேய் கதை நீ சொல்ற. எதுக்கு ஏன் தலையில கொட்டுறதுக்கா? நீயே சொல்றா. ஒருத்தன் டைரக்டர் ஜி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இருக்கிற இந்த 3 பேய் அடக்குற மாதிரி ஒரு பெரிய பேய கொண்டு வருவோம். இரு, இந்த 3 பேய்க்கு அப்புறமா ஒரு பேய் வந்தா அது இந்த 3 பேய்ங்களை அடக்குற பேயா இருக்காது, நம்ம 4 பேர் அடக்கம் பண்ற பேயா இருக்கும். ஜாக்கிரதை. கரெக்டா சொன்ன கொலம்பஸ். ரைட்டர் ஜி, நீங்க கதை சொல்லும்போது ஒவ்வொரு பேயா வந்துச்சுல்ல, அதே மாதிரி ஃபர்தரா நீங்க கதை பண்ணும்போதும் பேய் எல்லாம் ஓட்டுற மாதிரி ஒரு கேரக்டர் வருது. அந்த மாதிரி கதை பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். என்கிட்ட கதை சொல்லும்போது அந்த பேய் கேரக்டர் அப்படியே என்ட்ரி ஆகுது. எப்படி ஐடியா? இதையே ரெடி பண்ணிடுவோம். சரி சரி, போய் கதையை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க. குழப்பம் பண்றதுக்கு இதோ இந்த கொலம்பஸை வச்சுக்கோங்க. நான் குழப்பம் பண்றவனா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, குழப்பம் பிறந்தா தான் தெளிவு பிறக்கும். நம்ம சொன்னதை ஈஸியா புரிஞ்சுக்கினாங்க. வாங்க போலாம். வாங்க போ. உள்ள இருக்கிற 3 பேர் தான் டார்ச்சர் பண்ணுதுங்கன்னா, வெளியில இருக்கிற இந்த 3 பேர் தான் அதை விட டார்ச்சர் பண்ணுதுங்க. இந்த பேய் கிட்ட தப்புனா இல்ல இதன் கிட்ட தப்புனா தெரியலையே கடவுளே. ஓபன் பண்ணமா? இன்னும் ஓபனே பண்ணலையே. கடைசி வரைக்கும் கதைக்குள்ள போக கூடாத. நீங்க போயிட்டாலும் நான் போயிட்டா யார் யார் கதை பண்றது? 2 பேரும் முடிச்சிட்டீங்களா? எங்க இன்னும் ஓபனே பண்ணலையே. நான் ஆரம்பிக்கிறேங்க. நீங்க மட்டுமா? ஐயோ 3 பேரும் சேர்ந்து தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா கட்டிங்க போடுறோம். ஏங்க சூப்பருங்க. இப்பதான் நீங்க நம்ம ஜோதியில ஐக்கியமாயிருக்கீங்க. அப்ப நானும் ரைட்டர்ன்றீங்களா? டெஃபினெட்லி. இப்பெல்லாம் பேனாவை பிடிக்கிறவன் ரைட்டர் இல்ல, கிளாஸ பிடிக்கிறவன் தான் ரைட்டர். சூப்பர் டைலாக். இத 3வது சீன்ல 2வது டைலாக வச்சுப்போம். முதல் டைலாக் எது? அதுதான் ஆல்ரெடி இருக்கு. எது? ரூமுக்குள்ள எலி சத்தா தான் வாட வரும், எலிபென் சத்தா வாட வரும். இதுமா டைலாக்? டைலாக் மட்டும் இல்லங்க, டைட்டில்ல கீழ போற கேப்ஷனே இதுதான். ரூமுக்குள்ள எலி சத்தா தான் வாட வரும், எலிபென் சத்தா வாட வரும். டொன் டொடன் டொய். இங்க தான் டைரக்ட் பேர போடுறோம். நல்லா போடுறீங்க. முதல்ல கட்டிங்க போடுங்க. ஐயே கட்டிங் எல்லாம் டைட்டில்ல போட முடியாது. ஐயோ செம்ம காமெடி சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஊத்ரா. இந்த மாதிரி படத்துல 2 காமெடி வைங்க. படம் ஊத்ரா ஊத்ரா ஊத்ரா. மெதுவா மெதுவா மெதுவா. தலையெல்லாம் ஆளு. நான் பார்த்தா வில்ல மாதிரி நல்லவனா இருக்கான், இவனை பார்த்தா நல்லவன் மாதிரி வில்லனா இருக்கான். நம்ம கூட்டிட்டு வந்தனால கம்முன்னு இருக்க வேண்டியதா இருக்கு. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. என்ன ஜி கீழே விழுந்துச்சு. இல்ல இல்ல ரொம்ப மட்டையாயிட்டீங்க போல. நானு நெவர் ரிலாக்ஸா திங்க் பண்றேன். தட்ஸ் ஆல். திங்க் பண்ணுங்க, நீ திங்க் பண்ணுங்க. ஜி சரக்கு உள்ள போனாதான் இந்த சரக்கு வெளில வருது. ஐயோ கவிதை கவிதை. ஜி டிஸ்கஷன்ல சரக்கு போடாம கதையை வச்சா நாம மட்டும் தனியா கதையை வச்சுக்கணும். இதுவே சரக்கு போட்டு கதையை வச்சா நாம யோசிக்க வேணாம், அவன் யோசிப்பான். உள்ள போனான். இங்க 3 பேர் இருக்கும்போது உள்ளே வேண்டா போனோம். ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம். ஹலோ நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. ஏங்க பக்கத்துல இருக்கும்போது எதுக்குங்க போன்ல பேசுறீங்க? நேரடியா கூப்பிட்டுருக்கலாம்ல. சூப்பர் காமெடி. அப்பனா இத படத்துல வச்சுப்போம். இந்த ஹீரோட அம்மா செத்துறாங்களா அந்த இடத்துல இந்த காமெடி. இவன் ஏன் அசிஸ்டண்டா இருக்கான்னு இப்பதான் தெரியுது ஏன் உங்ககிட்ட அசிஸ்டண்டா இருக்காங்க. இத பாருங்க ஜி, உள்ளூர் சினிமால இருந்து உலக சினிமா வரைக்கும் பிரிச்சு அப்படியே மேலும் போல மகுடி ஊதி பாம்ப வர வச்ச மாதிரி உடுக அடிச்சு சாமி வர வச்ச மாதிரி கதை சொல்லி கதாபாத்திரத்தை டிஸ்கஷன் நடக்கிற இடத்துக்கு வர வச்ச ஒரே இல்ல 2 கதாசிரியர் இந்திய சினிமாலே நீங்க தான். இந்த டிஜிட்டல் உலகமே நீங்க தான். யூ ஆர் டன் a great job. Thank you. அதுவும் பேயே வர வச்சிருக்கனா உண்மையிலே நீங்க பேய்த்தனமான ரைட்டர்ஸ் தான்.
நீங்க எங்களை திட்டுறீங்களா இல்ல புகழ்றீங்களா? ஏன் உங்களுக்கு புரியலையா? எல்லாம் ஒரே மாடுலேஷன்ல இருக்கிறதுனால புரியல. இதுவும் ஜோக் தானே? ஜி இது நல்லா இருக்கு. இது 6வது இல்ல 4வது டயலாக் வச்சுக்கோ. ஏங்க அத விடுங்க. நம்ம முன்னாடி இருக்கிற சவால் என்ன தெரியுமா? என்ன இந்த பேலன்ஸ் இருக்கிற புல்ல யார் அடிக்கணும்னா அது மேட்டர் இல்ல ஜி. நானே சொல்லவா தண்ணி கலக்காம இவன் தலைய மூந்து பார்த்துட்டு அடிச்சிடுவேன். ஆனா அப்படிலாம் பண்ண மாட்டேன். உங்க சார் உங்களுக்கு உண்டு. தேங்க்யூ தேங்க்யூ ஜி தேங்க்யூ. ஒரு பீஸா பேய், ஒரு அகோரி பேய், ஒரு மேக்கப் பேய், ஒரு டைரக்டர் பேய். டைரக்டர் பேய் இல்ல. இல்ல ஆமால இப்படி டிசைனா பேய் இருக்கு. இதுங்களை ஓட ஒரு கேரக்டர் நம்ம இறக்குறோம். கரெக்டா ஜி? கரெக்ட் 100% கரெக்ட். 200% கரெக்ட். இப்போ பாத்தீங்களா இவன் என்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கானே. இப்பதான் தெரியுது இவன் ஏன் உங்கள்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கான்னு. அதை விடுங்க. பஸ் ஓட்டணும்னா பஸ் டிரைவரை கூப்பிடணும். கார் ஓட்டணும்னா கார் டிரைவரை கூப்பிடணும். வேன் ஓட்டினா வேன் டிரைவரை கூப்பிடணும். கரெக்ட். லாரி ஓட்டணும்னா லாரி டிரைவரை கூப்பிடணும். ஆமா. அப்போ பேய் ஓட்டணும்னா பேய் டிரைவரை கூப்பிடணுமா? ஏன் ஸ்க்ரூ டிரைவரை கூப்பிட? ஸ்க்ரூ டிரைவரா? பின்ன பேய் டிரைவர் நல்லா இருக்காங்களே. பின்ன எப்படிதான் பேய ஓட்டுறது? டேய் எத்தனை பேய் படம் நாம பார்த்திருப்போம். அதனால எப்படா பேய் ஓட்டுறாங்க? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நிறைய ஆல்பர்ட் ஹிட்ச்காக் படம் பாத்துக்கிறேன். டேய் பேய் ஓட்டுறதுக்குலாம் ஹிட்ச்காக் படத்தை பார்க்கணுமா? நம்ம படத்துல எவ்வளவு பிளாக்ஸ் இருக்கு அதை யோசிப்பேன். அவனா ஈரான் படம் கொரியன் படம்னு குரங்கு மாதிரி குதறி வைக்கிறது. நம்ம தமிழ் படத்துல ஒரு படத்துல கௌதமிக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஐ திங்க் மிஸ்டர் ராமராஜன் ஹீரோ கவர்மெண்ட் செந்தில கூட்டுன்னு பேய் ஓடுறதுக்காக சிங்கப்பூர் கரெக்ட். அந்த படத்துல கவுண்டமணி மந்திரவாதியா வந்திருப்பாரு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? அதான் அதே படம் தான். அதே மாதிரி நம்ம கதையில பேய ஓட்ட மந்திரவாதி கேரக்டர் சூப்பர் ஜி. இத இப்பவே டைரக்டர் ஜியை கூப்பிட்டு இந்த மேட்டர் சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. எந்த ஒரு சீனா இருந்தாலும் எந்த ஒரு மேட்டர் இருந்தாலும் கதையில எந்த ஒரு பெட்டர்மெண்டா இருந்தாலும் ஸ்ட்ரைக் ஆன உடனே டைரக்டர் சொல்லக்கூடாது. ஒரே நாள் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி சொல்லிட்டேன். டிஸ்கஷன் முடிஞ்சிடும். அப்புறம் என்ஜாய் பண்ண முடியும். அப்ப வண்டிகள்ல சாப்பிடணும். ஓகேவா? டிஸ்கஷன் சீக்கிரட்டா எவ்வளவு சீக்கிரம் கரைச்சு குடிச்சு கரையேறிடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஜி. ஆமா நீங்க தான் எங்களோட குருஜி. நீங்க என்ன சொல்றீங்களோ அத அப்படியே ஃபாலோ பண்றோம். இப்ப என்ன பண்ண சொல்லுங்க. ஜாலியா சரக்கு அடிக்கிறோம். கஷ்டப்பட்டு யோசிக்கிற மாதிரி பில்டப் பண்றோம். வெற்றியா அரட்டை அடிக்கிறோம். வெரைட்டி வெரைட்டியா சாப்பிடுறோம். எனக்கு ஒரு முறுக்கு இப்படி எல்லாம் கேட்க கூடாது. என்னடா பண்றீங்க? கதறையா அப்படின்னு கமாண்டிங்கோட கேட்கணும். சரிடா என்னடா பண்ணீங்கடா? கதறடியாடா? ஏங்கடா இவ்வளவு லேட்டா பண்றீங்கடா? நாள் வேற இல்ல. ஓகேவாடா? பாத்தீங்களா உங்களோட சேர்ந்து நீங்க கேவலப்படுத்துறாங்க. என்ன குழம்பஸ் என்ன குழம்பஸ்? இல்ல அது சத்திய சோதனை. சத்தியத்துக்கு தானே சோதனை. உனக்கு என்ன மேடம்? நான் வேற சத்தியம் வேறன்னு என்னைக்குமே நான் நினைச்சேன். என்ன தேடுறீங்க? காரி துப்பணும் எங்க துப்புறதுன்னு தெரியல. டைரக்டர் ஜி இது உங்க வீடு. நீங்க எங்க வேணா துப்பலாம். டைரக்டர் ஜி இது உங்க வீடு இல்ல மூஞ்சி. உன் மூஞ்சிலே துப்புடுமா?
சரி சரி கதைக்கு வாங்க கதைக்கு வாங்க. கதைக்குள்ளதான் இருக்கும் ஜி. அப்ப அந்த பேயை ஓட்ட வர கேரக்டர் புடிச்சாச்சு மேடம், புடிச்சாச்சு. நான் கதையில இன்வால்வ் ஆகி இன்ஸ்பயர் ஆகி எமோஷனல் ஆகி இன்டர்ஃபியர் ஆகி இப்படி என்னென்னமோ ஆகி கேரக்டர் கேட்ச் பண்ணி. சரி சரி சொல்லு சொல்லு சொல்லு. டைரக்டர் ஜி நான் சொல்றேன் ஜி. ஹலோ நோ, என் கிரியேஷன் நான் சொன்னாதான் அது அப்படியே மெஜஸ்டிக்கா நிக்கும். ஆல் ஆஃப் யூ லிசன் டு மீ. மேடம், நம்ம கதையில நம்மள டார்ச்சர் பண்ற அந்த 3 பேய்ஸ ஓட்ட ஒரு சிங்கிள் மந்திரவாதி வராரு. How is it? பேயை ஓட்ட ஒரு மந்திரவாதி வரான். இது ஒரு சிம்பிள் மேட்டர். அந்த காலத்து அம்பளி மாமா கதை படிக்கிற குழந்தையில இருந்து இந்த காலத்து கார்ட்டூன் பாக்குற குழந்தை வரைக்கும் இத ஈஸியா சொல்லும். இதுக்கு நீங்க ரூம் போட்டு யோசிக்கணுமா? குழந்தைங்களே ஈஸியா சொல்லுனா நீங்களே சொல்லிருக்கலாம்ல. எங்களை எதுக்கு தேவையில்லாம டீப்பா டிஸ்கஷன் பண்ண சொன்னீங்க? ஜி டைரக்டர் கிட்ட இப்படிலாம் எதிர்த்து பேசக்கூடாது. டோ சும்மா இரியா. இப்படி சொல்லி சொல்லிதான் நிறைய டைரக்டர்களை கெடுத்து வச்சிருக்கீங்க. டேய் இதுதான்டா டைரக்ஷன் சான்ஸ் கிடைச்ச உடனே தெரிஞ்சவன் பழகினவன்லாம் கூட வச்சு கூடாதுங்கிறது. உன்னை கூட வச்சுட்ட பத்தியா ஏன் தப்பு? ஜி நீங்க ஒண்ணும் வித்தியாசமா நினைக்காதீங்க ஜி. சரி சரி இட்ஸ் ஓகே. கதை ஃப்ளோ சொல்லுங்க. டைரக்டர் வீட்டுக்கு வந்த 3 பேய்களும் எங்களை நடிக்க வைங்கன்னு டைரக்டரை டார்ச்சர் பண்ணதுங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் முதல் தடவை சொல்ற மாதிரியே எப்படி சொல்றானுங்களோ தெரியல.